செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சாய்த்தட்டு விதை விதைக்கும் கருவியின் அமைப்பு, வேலை செய்யும் விதம் மற்றும் பயன்பாடு குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் ஏ சுரேந்திரகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மாவட்ட நீர்வடி பகுதி முகமையில் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்துள்ள விருதுநகர் மாவட்டம் அயன்கொல்லகொண்டான் கிராம வேளாண்மையாளர் TJ சுரேந்திரன் தரும் தகவல்கள். தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய கால்நடை பகுதியில் கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி இன வகைகள். தொடரும் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். காரைக்குடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மலை அடிவாரங்களில் மழைக்காலங்களில் வழிந்தோடும் நீரினை தேக்கி அப்பகுதியிலும் நீராதாரத்தினை மேம்படுத்தி அங்குள்ள வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தி கொள்ளவும், சாகுபடி பரப்பினை அதிகப்படுத்தி சிறந்த மகசூல் பெற்றிடவும் மாவட்ட நிர்வாகம் நீர்வடி பகுதி முகமையில் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தினை செயல்படுத்தியது. அதனில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மேற்கொண்டு வரும் விருதுநகர் மாவட்டம் அயன்கொல்லகொண்டான் கிராம வேளாண்மையாளர் TJ சுரேந்திரன் அவர்களை சந்தித்த போது ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக இந்த ஆடு, கோழி, மீன், மண்புழு உரம் தயாரிச்சிட்ருக்கோம். ஏற்கனவே இது பண்ணிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இங்கே அக்ரி யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆடு வந்து ஒரு 10 ஆடு ஒரு கடை வச்சு ஆரம்பித்தோம். இப்போ இப்போ 6 மாதமாக அது குட்டிகளெல்லாம் போட்டு டெவலப் ஆகி இப்போ 30 வரைக்கும் இருக்குது. கோழியை 10-100 கோழி வளர்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 10-50 கோழி எங்கிட்ட இருந்துகிட்ருக்கு. அதில் முட்டை, கோழியெல்லாம் கறிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இந்த வெர்மி கம்போஸ்ட்டுன்னு சொல்லி மண்புழு உரமும் தயாரிச்சுட்ருக்கோம். அந்த மண்புழு உரத்தில் கிலோ 5 ரூபா வீதமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கும் சொந்த யூஸ்க்காகவும் நிறைய அதை எல்லாத்து பண்ணிக்கிறோம். இங்கே மற்றபடி தென்னை, மற்ற விவசாயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏற்கனவே வயல்காட்டில் கரும்பு, நெல் அந்த சாவடியும் செஞ்சிட்ருக்கோம். இந்த உரங்களையும் அதுக்கும் பயன்படுத்திக்கிறோம். ஒன்றுக்கு விட்டு ஒன்றா அதிலே சுழற்சி முறையாக பண்ணுறதுக்கு இப்போ மீன் குட்டையும் தோண்டியிருக்கோம். இப்போ இந்த மேற்கு மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தான் இந்த இதெல்லாம் செயல்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆடுகளுக்கு நாங்களே அசோலா அங்கேயே பண்ணி வளர்க்குறோம். அந்த அசோலா போட்டுக்கிறோம். கோஃபோர் புல் போட்டுக்கிறோம். மேல் மசால், வேலி மசால்,
அந்த மாதிரி தீவனப்புல் இதெல்லாம் போட்டிருக்கோம். தீவனச்சோளம் போட்டிருக்கோம். அதில் இங்கேயே உள்ளது இங்கேயே பண்ணுற மாதிரி இங்கே இருந்த உரத்துலேயே அதுலேயே மறுசுழற்சி முறையில் அதை எடுத்து இதுகளில் போட்டு பராமரிச்சுக்கிறோம். கோழிகளுக்கும் அசலாக போடுறோம். மற்ற தீவனங்களையும் கலந்து அதோட போட்டுக்கிறோம். கோழி முட்டைகளுக்கும் நல்ல தரமாக இருக்குது இந்த அசோலா போடுறதுனால. மாடுகளுக்கு அதே கோப்பூர் புல், இந்த அகத்தி இதெல்லாம் போட்டுக்கிறோம். இது இதில் கழிவில் மண்புழு உரத்துக்கும் தயாரித்து அந்த மண்புழு உரமும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்குள்ளே இருக்கிறதே நாங்களே மறுசுழற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடு இது இப்போ ஒரு இது நாங்கள் வெளியே கொடுத்துருக்குறோம். அது உயிரோடைக்கு 250 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். கன்னி ஆடு தான் அங்கெல்லாம் எங்களுக்குள்ள கிலோமீட்டருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை தான் கொட்டில் முறையில் பராமரிச்சுட்ருக்கோம். கொட்டில் எங்களுக்குள்ளே இருக்கிற மரங்களையே வச்சு நாங்களே வெட்டி இங்கே அறுத்து இங்கே பண்ணி நாங்கள் எங்கள் ஐடியாவில் பண்ணிக்கிட்டோம். அந்த தீவனத்துக்கு முன்னாடி தட்டு மாதிரி கொடுத்து நாங்களே ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் நான் பில்டிங் கான்ட்ராக்டராக முனிசிபல் கான்ட்ராக்டராக இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் ஆச்சு. அது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்து அது ஒன்றும் சரியாக இல்லைன்னு சொல்லி மறுபடியும் விவசாயத்துக்கே வந்துட்டோம். அதனால் இந்த ஆடு மாடு கோழி இந்த மீன் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஒருங்கிணைந்த பணையமாக இருக்கிறதுனால எங்கள் ஒரு இதில் லாபம் கிடைச்சாலும் மறு இதில் நஷ்டமானாலும் இது மறுசுழற்சியாக அது எங்களுக்கு கிடச்சிக்கிறது. முட்டை பால் இந்த ஆடுகள் கொடுக்குறதுனால ஒன்று லாப நஷ்டம் இல்லாமல் ஒரு பராமரிப்பாக ஏற்கனவே உள்ள அந்த கான்ட்ராக்ட் தொழிலை விட இது நிம்மதியாகவும் இருக்குது. புறாக்களும் வளர்க்குறோம். புறா ஃபேன்சி புறாக்களை வளர்க்குறோம். ஆர்டினரியாக இருக்கிற புறாக்களும் வளர்க்குறோம். அது ஜோடி 250 ரூபா. ஃபேன்சியாக இருக்கிறது பூரா 1000 300 அந்த மாதிரி விற்றுக்குறோம். இதெல்லாம் மறுசுழற்சியாக இருக்கிறதுனால இந்த திட்டத்தில் எங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. இந்த விவசாயிகளும் இந்த மாதிரி பலன் ஒருங்கிணைந்து பண்ணையமாக நடத்தினா நல்லாயிருக்கும். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் TJ சுரேந்திரன் அவர்களை 09843757710 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள்: நெல், உளுந்து, எள், கரும்பு, பருத்தி. பருவம்: நெல் தரிசு உளுந்து முதிர்ச்சி பருவம், நெல் தரிசு பருத்தி காய்பிடிக்கும் பருவம். நெல் தரிசு உளுந்து பயிரானது தற்போது முதிர்ச்சி நிலையில் உள்ளதால் முதிர்ந்த காய்களை பறித்து உலர்த்த வேண்டும் அல்லது செடியினை வேரோடு பிடுங்கி குவித்து வைத்து உலர்த்தவும். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தியில் அஸ்வினி, இலைப்பேன், செம்பேன், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளையி பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% ஒட்டும் திரவத்துடன் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். கோடை பருவத்தில் இரவை உளுந்து பயிர் சாகுபடிக்கு ஆடுதுறை 5 ரகம் ஏற்றது. திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையால் கத்திரியில் காய்பொழிவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 12 முதல் 13 வரை இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக வெப்ப சீதோஷண நிலையால் செம்மறி ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி போட வேண்டும். திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள்: பருத்தி, மக்காச்சோளம், கரும்பு மற்றும் காய்கறி பயிர்கள். மக்காச்சோளத்தில் துரு நோயினை கட்டுப்படுத்த மென்கோசெஃப் 0.2% தெளிக்கவும் அல்லது சல்பர் 25 கிலோ 1 ஹெக்டருக்கு தூவவும். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சி தாக்குதல் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கவும். நெல் தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிரில் 2% DAP கரைசலை 10 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அடுத்த நாள் தெளிந்த நீரை வடிகட்டி 190 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாள் கழித்து மறுமுறையும் காலை அல்லது மாலை வேளையில் கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோழி வளர்ப்பில் நமது நாட்டு இனங்கள். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியா இறைச்சி கோழி உற்பத்தியில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருகின்றது. உயர் ரக கோழி குஞ்சுகள், தடுப்பு மருந்துகள் அனைத்தும் நம் நாட்டிலேயே கிடைக்கின்றன. வருடத்திற்கு 41.06 பில்லியன் முட்டைகளும் 1000 மில்லியன் இறைச்சி கோழிகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உலகளவில் இந்தியா முட்டை உற்பத்தியில் 4வது இடமும் இறைச்சி கோழி உற்பத்தியில் 5வது இடமும் வகிக்கின்றது.
தற்போது இறைச்சி கோழி உற்பத்தி ஆண்டு வளர்ச்சியில் 15% அதிகரித்துள்ளது. எனவே கோழி வளர்ப்பு தேசிய கொள்கையில் முக்கிய பங்கு வகிப்பதோடு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை வழங்கும் தொழிலாகவும் இருக்கிறது. கோழி இனங்களின் வகைப்பாடு. நமது நாட்டு இனங்கள். சாதாரணமாக கிராமங்களில் வளர்க்கப்படும் தேசிய இன கோழிகள் நல்ல உற்பத்தி திறன் பெற்றவை. நம் நாட்டில் காணப்படும் சில வகை கோழிகள் லெகான், சசக்ஸ், பிளைமாத் ராக் இனங்களை போன்று தோன்றினாலும் இவை அளவிலும் முட்டை உற்பத்தியிலும் சற்று குறைந்தவை. நம் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் இவை காணப்படுகின்றன. இந்தியாவில் வரையறுக்கப்படாத சில இனங்கள் உள்ளன. இவை குறைந்த உற்பத்தி திறனை பெற்றுள்ளன. உள்ளூர் இனங்களான டெனிஸ், காஷ்மீர், ஃபெடரல்லா, டில்ட்ரி, பர்சா, டெல்லி சேரி, டாங்கி, நிக்கோரை, காலஹஸ்தி போன்ற தூய இனங்களே உள்ளன. பல வகை கலப்பு இனங்கள் வளரும் இடங்களுக்கு ஏற்றவாறு பல நிறங்களில் காணப்படுகின்றன. இவற்றில் அசில், சிட்டகாங், லாங்சான், பிரம்மரத்தம் போன்றவை நல்ல உற்பத்தியுள்ள வளர்க்கக்கூடிய இனங்களாகும். இவைகளில் அசில் வகையானது ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் காணப்படுகின்றது. அசில் வகையானது பொன்னிற சிகப்பு, கரும் சிவப்பு, வெள்ளை, கருப்பு, கருப்பு வெள்ளை, செம்பழுப்பு, இளஞ்சிவப்பு ஆகிய நிறங்களில் காணப்படுகின்றன. சேவல் 4 முதல் 5 கிலோ எடையும் பெட்டைக்கோழி 3 முதல் 4 கிலோ எடையும் உடையன. மேலும் கடக்நாத், LA77, கார்பிரோ 91, பல்நிறம் கலந்த கார்பிரோ, கார்பிரோ நேக்டு நெக், வார்னா, ILI 80, கோல்டன் 92, பிரியா, சோனாலி, தேவேந்திரா, நாட்டுக்கோழி இனங்களான வனராஜா, கிரிராஜா, நந்தனம் 1, நந்தனம் 2 போன்றவை ஆகும். மேலும் அமெரிக்க இனங்களான புதிய ஆம்ப்ளையர், வெள்ளை விலை மொத்தராக், சிகப்பு ரோஜலேன், வயாண்டேட் 2, மத்திய தரைக்கடல் இனங்களான லெஹான், மினோர்கா, ஹன்கோனா, ஆங்கில இனங்களான அஸ்ட்ரோலட், சுசிக்ஸ், ஓர்பிங்டன் போன்ற கோழி இனங்களும் உள்ளன. மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தினை பார்த்து பயன்பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் 1900 ரூபாயிலிருந்து 1950 ரூபாய்க்கும், துறையூரில் 1600 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் உயர்தரம் சாத்தூரில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1350 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் 1426 ரூபாயிலிருந்து 1497 ரூபாய்க்கும், மதுரையில் 1800 ரூபாயிலிருந்து 1900 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் 1600 ரூபாயிலிருந்து 2119 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 950 ரூபாயிலிருந்து 1050 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் திருக்கோவிலூரில் 1769 ரூபாயிலிருந்து 2109 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் 1799 ரூபாயிலிருந்து 1899 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 கோவில்பட்டியில் 3600 ரூபாயிலிருந்து 4100 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் 3800 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு நாமகிரிப்பேட்டையில் 8619 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 9689 ரூபாய்க்கும், திருச்செங்கோட்டில் 8599 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 9493 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. காரைக்குடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும்,
பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 72 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.9 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 6.3 மில்லி மீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 580.7 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 968.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.7ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையாளர்களே, இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சாய் தட்டு விதை விதைக்கும் கருவியின் அமைப்பு, செயல்திறன் மற்றும் வேளாண்மையாளர்களுக்கு பயன்படும் விதம் ஆகியவற்றை விளக்குகின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் ஏ. சுரேந்திரகுமார் அவர்கள். இன்க்ளைன் பிளேட் பிளான்டர் என்று சொல்லக்கூடிய சாய் தட்டு விதை விதைக்கும் கருவி. இந்த கருவி என்னென்ன விதைகள்லாம் விதைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சோளம் விதைக்கலாம். பிறகு பயறு வகைகள், எந்த பயறு வகைகளாக இருந்தாலும் இந்த விதை விதைக்கும் கருவியை கொண்டு விதைக்கலாம். இந்த கருவி எப்படி இயங்குகிறது, இந்த கருவி இயங்கும் விதம் என்ன, இதனால் என்ன பலன்கள், ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒரு நாளில் எந்த அளவுக்கு இந்த கருவியை நம்ம உபயோகப்படுத்தி விதை விதைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். முதல்ல இந்த கருவி டிராக்டர் என்று சொல்லக்கூடிய இழுவுந்தினால் இயக்கப்படக்கூடிய ஒரு கருவி. ஏன் நம்ம டிராக்டர் கருவிக்கு போகிறோம்?
ஒரே சமயத்தில் அல்லது ஒரே மணி நேரத்தில் நம்ம விழக்கூடிய விதைக்கக்கூடிய பரப்பளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கருவியை டிராக்டருடைய மும்முனை இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 point hitch சிஸ்டம், அந்த மும்முனை இணைப்பில் இந்த கருவியை நம்ம இணைச்சிக்கிறோம். இந்த மும்முனை இணைப்புன்றது மொத்தமாக எல்லா கருவிகளையும் நம்ம இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு. இந்த மும்முனை இணைப்பில் இணைக்கும் பொழுது மிகவும் சுலபமாக நம்ம இணைச்சிட்டு மறுபடியும் நம்ம அதை கழட்டிடலாம். இணைச்ச பிறகு என்ன பண்ணுறோம், இக்கருவியில் நம்ம விதைகளை இது விதைப்பெட்டி, இது எல்லாமே விதைப்பெட்டி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 விதைப்பெட்டிகள் இருக்குது. 6 விதைப்பெட்டிகள் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரே சமயத்தில் 6 வரிசையில் இதை விதைக்கலாம். அப்போது நம்ம பயிர் வகைகளை விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயிர் வகைகளை விதைக்கும் பொழுது 6 விதைப்பெட்டிகளை நம்ம பயிர் வரிசைக்கு வரிசை இடைவெளி எவ்வளவு தேவையோ அதற்கேற்ப இந்த விதைப்பெட்டிகளை நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இணைப்பு பார்த்திங்கன்னா இது நகர்த்தி வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை உருவாக்கி இருக்கும். அப்போது வரிசைக்கு வரிசை இடைவெளி எவ்வளோ தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் இந்த விதைப்பெட்டிகளை நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த விதைப்பெட்டியை நகற்றும் பொழுது இதனோடு இணைந்த நமக்கு சால் உருவாக்கும் இந்த பகுதி, சால் உருவாக்கும் கொழு, இந்த கொழுவும் நகன்றுவிடும். அதனால் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வரிசைக்கு வரிசை இடைவெளி தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த சால் உருவாகி அதில் விதை விழும். விதைப்பெட்டியில் விதைகளை நம்ம போடுறோம். இதில் விதைகளை நம்ம முதல்ல போடுறோம். ஏன்னா மொத்தமாக நம்ம இந்த பெட்டியில் போட முடியாது. அதனால் முதல்ல இந்த விதைப்பெட்டியில் போடும் பொழுது இதிலிருந்து விதைகள் விதை எடுக்கும் இந்த ஒரு கலனுக்கு வந்துடுது. இந்த கலனில் தான் நமக்கு அந்த சாய் தட்டு என்று சொல்லக்கூடிய விதைகளை ஒன்றொன்றாக எடுத்து இந்த ஃபனல் என்று சொல்லக்கூடிய இந்த பாகத்தில் போடும். ஒவ்வொரு விதையாக எடுத்து இந்த ஃபனல் என்ற பாகத்தில் போடும் பொழுது இந்த ஃபனலுக்கு கீழே ஒரு டியூப் இருக்குது. இந்த டியூப் பார்த்திங்கன்னா இந்த சால் உருவாக்கக்கூடிய பகுதிக்கு இடையில் இந்த டியூப் இருக்கும். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கொழு சால் உருவாக்கிடும். இந்த இடைப்பட்ட இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய விதை சாலில் சரியாக போய் விழுந்துவிடும். அப்போ இதனால் இந்த சாய் தட்டுனால் என்ன, இந்த மாதிரி விதை எடுக்கிறதுக்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது. இந்த சாய் தட்டுனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, வரிசையில் இருக்கக்கூடிய பயிரில் செடிக்கு செடி இடைவெளியும் சரியாக இருக்குமாறு இந்த சாய் தட்டு நமக்கு பலனளிக்கிறது. செடிக்கு செடி இடைவெளியும் சரியாக இருக்கும், வரிசைக்கு வரிசை இடைவெளியும் சரியாக இருக்கும். இந்த சாய் தட்டு விதை விதைக்கும் கருவியை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த சாய் தட்டு எப்படி சுழலுது, இந்த டிராக்டர் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நம்ம இயக்கணும். ஒரு 1.5 km/h வேகத்திலோ 2 km/h வேகத்திலோ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் டிராக்டரை இயக்கும் பொழுது அந்த வேகத்திற்கு ஏற்ப விதை எப்படி மண்ணில் விழுது. இதற்கு இன்னொரு அமைப்பு நம்ம வச்சுருக்கிறோம். இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கிரவுண்ட் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விதை விதைக்கும் கருவியில் இந்த கிரவுண்ட் வீல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு டிராக்டர் எவ்வளவு வேகத்தில் இயங்குதோ அந்த வேகத்திற்கு ஏற்றவாறு இந்த சக்கரம், இந்த கிரவுண்ட் வீல் சுற்றும். இந்த கிரவுண்ட் வீல் சுற்றும் பொழுது இதில் நம்ம ஒரு செயின் டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம். இப்போ இந்த செயின் டிரைவ் கிரவுண்ட் வீல் சுற்றும் பொழுது அது எவ்வளவு வேகத்தில் சுற்றுகிறதோ அந்த வேகத்திற்கு ஏற்றாற் போல் இங்கே இருக்கக்கூடிய ராடுகளை சுற்ற வைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா செயின் டிரைவ் இதில் ஸ்ப்ராக்கெட், நம்ம சைக்கிள் ஸ்ப்ராக்கெட் மாதிரி தான். எப்படி சைக்கிள் வீல் நம்ம சுற்றுறோமோ அதே போல் அந்த ஸ்ப்ராக்கெட் சுற்றும் பொழுது இந்த ஸ்ப்ராக்கெட், இதற்கு எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது. அது எந்த வேகத்தில் சுற்றுதோ அதுக்கு ஏற்றாற் போல் இது வேகத்தில் சுற்ற வேண்டும். இது ரெண்டும் சுற்றும் பொழுது சாய் தட்டும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றி விதைகளை எடுத்து போட வேண்டும். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கணக்கில் இயங்கினால்தான் நமக்கு செடிக்கு செடி இடைவெளி பராமரிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சுற்றும் பொழுது இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த பாருங்கள், இந்த ராடு முழுக்க சுழலும். இப்போ இந்த ராடில் இருந்து நம்மளுடைய கொள்கலன் விதை போடக்கூடிய இந்த கலனுக்கு மறுபடியும் இன்னொரு செயின் டிரைவ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ராடு சுழலும் பொழுது இந்த செயின் டிரைவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ராக்கெட்டும் சுற்றும் பொழுது இதற்குரிய மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இது
ஒரு கியர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெவல் கியர் என்ற ஒரு அமைப்பு. இது இப்படி சுழலக்கூடிய ராடோடைய சுழற்சியை இப்படி மாற்றி ஒரு 90 டிகிரியில் மாற்றி சுழல வைக்கும். இது சுழலும்போது இந்த சாய் தட்டு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றி ஒவ்வொரு விதையாக எடுத்து இந்த ஃபனலில் போடும்பொழுது விதைகள் நம்ம சாலுக்குள்ளே விழுந்துடும். இப்போது இப்படிப்பட்ட இந்த கருவி நாம் எந்த பயிர் வகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய பயிர் வகைகள் விதைப்பதற்கு இதை நன்றாக பயன்படுத்தி பலன் பெறலாம். நம்ம இப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இப்படிப்பட்ட கருவிகளை பயன்படுத்தும் பொழுது ஆட்கள் நமக்கு குறைவாக தேவைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு விதைக்கும் ஒரு பெரிய வேலையை நாம் குறைந்த நேரத்தில் செய்து முடித்துவிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் ஒரு 3 ஹெக்டேர் வரைக்கும் இந்த கருவியை உபயோகப்படுத்தி நாம் விதைத்து விடலாம். இக்கருவியினோட விலை கிட்டத்தட்ட 50,000 ஒரு 60,000 ரூபாய்க்குள்ளே வரும். இந்த கருவியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றாலோ அல்லது இதை விதைப்பதை வேலை செய்வதை பார்க்க வேண்டும் என்றாலோ இக்கருவி உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வேளாண் கருவிகள் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 641003 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இது தவிர உங்கள் மாவட்டத்தில் அருகில் இருக்கும் வேளாண்மை அலுவலகங்களோ அல்லது வேளாண் விரிவாக்க மையங்கள் இருக்கும், வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்கும், அங்கோ நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் அவர்கள் இக்கருவியை பற்றிய விவரங்களை எங்கு கிடைக்கும் அல்லது எப்படி இதனை செயல்படுத்துவது, செய்முறை பயிற்சிகள் எங்கு கிடைக்கும் என்பதை பற்றிய விவரங்களை எல்லாம் கூட உங்களுக்கு தருவார்கள். மேலும் விவரம் பெற முனைவர் ஏ சுரேந்திரகுமார் அவர்களை 0422457576 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 13/4/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டத்தில் இயற்கை வள மேம்பாட்டில் பயனடைந்த வேளாண்மையாளர் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் ஆர் குருசாமி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிருஷ்ணகிரி, திருவாரூர், தேனி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து சொர்ணவாரி பட்டத்திற்கேற்ற நெல் ரகங்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விசைகளை எடுப்பான் வடிவம், செயல்பாடு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.